20 ஆண்கள் மூன்றில் ஒரு பங்கு வேலையை 20 நாட்கள் முடிக்கின்றனர். மீதமுள்ள வேலையை 25 நாட்களில் முடிக்க கூடுதலாக எத்தனை ஆண்கள் தேவை? இதான் கேட்டிருக்காங்க. இப்ப இதையும் நம்ம PhD by W இந்த கான்செப்ட்ல தான் நம்ம சால்வ் பண்ண போறோம். PhD by W இது நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சதுதான். இப்ப பாருங்க, பர்சன் 20 ஆண்கள் கொடுத்திருக்காங்க. சோ 20 நோட் பண்ணிடலாம். அடுத்து அவர்ஸ் இங்க கொடுக்கல. எத்தனை நாள்ல முடிச்சிருக்காங்க? 20 நாள்ல முடிச்சிருக்காங்க. அப்ப டேஸ் கொடுத்திருக்காங்க 20. இப்போ அந்த மூன்றில் ஒரு பங்கு வேலையை தானே அவங்க 20 நாள்ல முடிச்சிருக்காங்க. அப்போ 20 ஆண்கள் சேர்ந்தாங்கன்னா ஒரு பங்கு வேலையை முடிக்க 20 நாள்ல முடிச்சிருவாங்க. உங்களுக்கு கான்செப்ட் புரியுதுங்களா? இந்த மூணில் ஒரு பங்கு இதை நினைச்சு நம்ம கன்ஃபியூஸ் ஆன அவசியமே இல்ல. 20 ஆண்கள் மூணுல ஒரு பங்கு வேலையை முடிக்க 20 நாள் எடுத்துக்காங்க. அப்போ ஒரு பங்கு வேலையை முடிக்க 20 நாள் எடுத்துக்காங்க. அந்த ஒரு பங்கு வேலைங்கிறதா ஒர்க் நம்ம டிவைட் நோட் பண்ணிட்டோம். இப்ப ஈக்குவல் டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா 25 நாட்கள்ல முடிக்க மொத்தத்துக்கு எத்தனை ஆண்கள் தேவை அப்படிங்கிற கண்டுபிடிக்க போறோம். அதுக்கப்புறம் தான் கூடுதலாக எத்தனை ஆண்கள் இதை நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகே, இப்போ அடுத்ததை பாருங்க. எத்தனை ஆண்கள் மொத்தத்துக்கு எத்தனை பேர் தேவைன்னு தெரியாது. ஆனா எத்தனை நாள்ல முடிக்கணும்? 25 நாட்கள்ல முடிக்கணும். என்ன வேலைய? மீதமுள்ள வேலைய. அப்ப மீதமுள்ள வேலையை எப்படி தெரிஞ்சுக்குவோம்? மூணுல ஒரு பங்கு இவங்க பண்ணாங்கன்னா மீதமுள்ள வேலை அப்படின்னா 3ல 1 போட்டு சாப்பிட்டா பேலன்ஸ் 2 தானே. அதுதான் அந்த மீதமுள்ள பங்கு. அந்த மீதமுள்ள வேலை சொன்னாங்கன்னா மீதமுள்ள பங்கு. இதை நீங்க கிளியரா புரிஞ்சுட்டா போதும், ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். இப்ப எப்படி சால்வ் பண்ணலாம்? இந்த 2 இந்த சைடு போகும்போது மல்டிபிளா மாறும். இதுவே ஆல்ரெடி நம்ம 20 × 20 400ன்னு போகும். 400 × 2 800. ஓகே, ஈக்குவல் டு இப்ப இந்த 25 இந்த சைடு வரும்போது டிவைட்ல மாறும். இதை சால்வ் பண்ணோம்னா நம்மளுக்கு எக்ஸ்ங்கிறது தெரிஞ்சிடும். மொத்தத்துக்கு எத்தனை பேர் தேவைங்கிறது தெரிஞ்சிடும். பாருங்க, 1 25 25 3 25 75ன்னு வருமா? பேலன்ஸ் 5. அப்ப 50. 50ல 2 25 50. அப்போ மொத்தத்துக்கு 32 பேர் இருந்தாங்கன்னா அவங்க 25 நாள்ல முடிச்சிருவாங்க. இப்பதான் நம்ம கூடுதலா எத்தனை ஆண்கள் தேவைங்கிறதே வரப்போறோம். மொத்தத்துக்கு 32 பேர் இருக்காங்கல்ல. ஆல்ரெடி இங்க இருக்கிறது எத்தனை? 20 பேர் இருக்காங்கல்ல. அப்ப 20 நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா பேலன்ஸ் 12. ஆக்சுவலா இது ஆன்சர் ஆப்ஷன் பி தான் இருக்கான சரியான ஆன்சர். நம்ம இந்த 32 கண்டுபிடிச்சு அவசரத்துல நம்ம 32 நம்ம சூஸ் பண்ணிடக்கூடாது. கேள்வியை கரெக்டா கவனிக்கணும். 25 நாட்களை முடிக்க மொத்தம் எத்தனை பேர் தேவைன்னு கேட்டாங்கன்னா 32. அதே இது கூடுதலா எத்தனை பேர் தேவை அப்படின்னா நம்ம மொத்தத்துக்கு எத்தனை பேருங்கிற கண்டுபிடிச்சிட்டு ஏற்கனவே இருக்கிறத நம்ம மைனஸ் பண்ணிடணும். ஸோ இதெல்லாம் கரெக்டா பண்ணணும். பொதுவா நீங்க எல்லாமே ட்ரிக்கு கத்துக்குவீங்க. ஆனா அந்த ட்ரிக்கு எப்படி மாடிஃபை பண்றாங்க அப்படிங்கறத கரெக்டா நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ நல்லா இந்த மாதிரி கொஸ்டின் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.